விரும்பியோ விரும்பாமலே என்ன செய்யணும், அர்ஜுனா ராமநாதன் என்ன செய்யணும், அனுரா திஷநாயக்கா ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலப்பாட்டுக்கு வந்துட்டார். விளங்குதா? அர்ஜுனாண்ட அரசியல் மையம் எங்க நிக்குதுண்டு விளங்குதாங்க. ஸோ இப்போ இந்த விஷயத்தை புரிஞ்சு கொண்ட நீங்கள் என்ன செய்றீங்கண்டா, அர்ஜுனா செய்த போல சரி நான் தானே சொல்றேன் அர்ஜுனா வேண்டாம் ஐயா, அர்ஜுனா சரி பல்ல சொல்லுங்க, ஒரு அர்ஜுனாக்கு மாற்ற ஒரு ஆளை காட்டு கொடுக்குறேன் சொல்ல மாட்டேன். நீங்க அர்ஜுனா கூடாது, ஆமா அர்ஜுனா கூடாது, சரி வாழ்த்துக்கிறோம் வரவேற்கிறோம். சரி இப்ப சொல்லுங்க, அர்ஜுனா ராமநாதன் கூடாதுன்னு சொன்னா அவருடைய அரசியலுக்கு மாற்று கட்சி ஒன்றை காட்டுங்க, அவருக்கு மாற்று என்ன? மாட்ட விடுங்க. இப்ப இந்த முறை சங்கு கண்டு போய் சொல்லி பட்டு கேவலமாய் தோத்து போயிருக்கேக்கல. அட்லீஸ்ட் ஏதோ ஒருத்தன் இவனாலும் சரி சாரி எக்ஸ்கியூஸ் மீ எல்லாங்க டாக்டர் இருந்தாலும் கொஞ்சம் ஏதோ உண்மையை கொஞ்சம் மட்டும் படியலுக்கு தெளிச்சு 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 ஒரு கொஞ்சம் பேர் இருந்தாலும் கொஞ்சம் தெளிஞ்சிருக்கிறாங்க. ஓ இதுதான் அரசியல், இந்த குப்பை சாக்கிறதான் அரசியல், இதுதான் மாவேற, இதுதான் ஒருத்தருக்கு சொல்றது. அவன் அங்க பட்டி வாங்கின 3 பேருக்கு போய் குத்திட்டு வந்திருக்கார். குத்திட்டு வந்து ஒரு மயக்க பிடிச்சு கதைக்கிற அளவுக்கு அவருக்கு தைரியம் வருது. இல்ல உங்களுக்கு எக்ரிஸ் என்ன பயமண்டா, ஒருவேளை அர்ஜுனா ராமநாதன் உடனடியாக கட்சி அமைச்சு நிறுவி சுயேட்சையான பாராளுமன்ற தேர்தலில் ஒரு 2 ஆசனம் பெற்றா கூட அது பெரிய சாதனை தான், பெரிய சாதனை தான். 15 வேலை கிட்டத்தட்ட அவ 130 நாள் வச்சுக்கொள்ள 130 நாள் இன்னும் 3 மாசம் இருக்கு, 6 மாசம் வருங்க. 6 மாசத்துல ஒருத்தன் கட்சி அமைச்சு அந்த பாராளுமன்ற தேர்தலில் 2 ஆசனம் எடுத்தானண்டா, அவன் தான் இலங்கை தமிழர் வரலாற்றுல மிக பெரும் சாதனையாளனா அர்ஜுனா பாதிக்கப்படுவான். அப்ப இதுக்கு விடக்கூடாது அர்ஜுனாவை, என்ன செய்யணும், இனி வந்து ஜெயிலுக்கு போடுவான். அந்த பிரச்சனை விட மாட்டாங்க. இப்ப முந்தைய யாரோட சண்டை பிடிச்சு அவங்களோட சண்டை, இப்ப இங்க உள்ள ஆக்களை தான் சண்டை பிடிப்போம். இங்க அவ்வளவு கட்சி இப்ப வந்து தோத்து போன 1.7 ஓட்ஸ்ல வேற வச்சிருக்காண்டா, எவ்வளவு கவலையா இருக்கு. 20% வர வேண்டிய தமிழாக்கள் ஒற்றுமை இல்லை அண்ணா. அவன் ஒற்றுமை இன்மையா இதுல காட்டுதண்ணா, அதுதான் நடக்குது. அது இன்னொரு விஷயம், இந்த டக்ளஸ் வந்து இந்த 2 சீட்டை வச்சுதான் 2 பேரையும் அரசியலை செய்து கொண்டிருக்கிறார். 30-40 வருஷம், 30 வருஷத்துக்கு மேல. அவர் வந்து இந்தியாவில் என்ன ஊராத்திர பகுதியில் அவருக்கு செல்வாக்கு இருக்கு. அப்ப அந்த பகுதியில இருந்தான் அவற்றை இது. ஆனா அவற்றை விடுவோம், எங்களுக்கு இந்த பழைய அரசியலை யாருமே வேணாம். இனி புதிய அரசியலை அர்ஜுனா கொண்டு வந்த மருத்துவ ஊழலை மறந்து விட்டாராம். யாழ்ப்பாண ஆசிரியர் போன எங்க அண்ணன் தம்பி அக்கா தம்பி வீடியோ எடுத்து வச்சு வீடியோ வழி அது இங்க பாக்கல, அக்கா தங்கச்சி எல்லாம் போய் வீடியோ எடுத்து வழி நீங்க அதை பாக்கல. இது புரட்சியா இல்லையா? எடுத்து வீடியோ அம்மா சொல்றா இப்படி கேட்டுட்டு சொல்றா என்ன இப்படி நடக்குது தான், நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டோம். அதான் அங்கே நிற்கிறேன். இங்கே இருந்தோண்டு இல்லை காசனி போட்டு அங்கே இங்கே போகண்டா அங்கே நிலைமை தெரிஞ்சாக்கலான்னு அப்படி அவைக்கு தான் அது தெரியுமே அந்த உணர்வு அந்த கஷ்டங்கள். அப்போ அதை விட்டு இங்கே வெளிநாலேருந்து இப்படி சொல்லிக்கொண்டு தங்களை கட்சி வழக்கம் போனோன்னு இப்போ சொல்கிறாங்க. சில ஆக்கள் வந்து இப்போ ஏர்போர்ட்லேருந்து போனதுக்கு வெளிநாட்டிலேருந்து வாராக்களை பிடிக்கக்கூடாண்டா. நீங்கள் களவு செய்தால் தானே பிடிக்கிறாங்க. நீங்கள் உண்மையாக நேர்மையாக போனால் இவனை பிடிக்கிறேன். அப்ப களவு செய்யறவன் தான் பிடிக்கிறான். அப்ப களவு அப்படி சொல்ற நீங்க தான் அந்த களவான ஆக்கள். இந்த கருத்து என்னடா, சாவச்சேரி மருத்துவமனை சாவச்சேரி அந்த வடமராட்சி தேர்தல் தொகுதி பகுதியில சரி அல்லது யாழ் மாவட்ட தேர்தல் தொகுதி பகுதியில் அர்ச்சனா போட்டிக்கிட்டா சாவச்சேரி மருத்துவ மக்கள் வந்து யாருக்கு ஆதரவு அனுப்பினோம், அர்ச்சனாவுக்கு ஆதரவு வந்துடணும். அப்ப அதுல நிக்கிற ஆகல யாரு சொல்லுங்க, சைக்கிள் கட்சியின் டக்ளஸ் தான் வந்தாவும் இவருக்கு பெரிய இழுக்கு வந்துடும். அதுல ஒரு 2 ஆசனத்தை எடுத்துட்டாருண்டா இவர். அப்ப சாவச்சேரி மருத்துவமனைக்கு யார் எம்பியா வந்துருவார், எங்கிற அர்ஜுனா வந்துருவார். எம்பியா வந்தா என்ன நடக்கும், பாராளுமன்றத்தில் விட முழங்குன்னு முழங்குவார். என்ன நடக்கும், விரும்பிய விரும்பாலும் இவன் ஊடகத்திலையும் பேச வேண்டிய ஒரு கட்டம் வந்துடும். அப்ப அதுக்கு பயப்படுறான், ஒரு போல இங்க வந்துட்டாரண்டா எங்கட வயிற்றுல அடிச்சுட்டானே, ஐயோ 50 ஆண்டுகள் அரசியல வந்து என்ன சொல்லுவாங்க, எதிரியும் இல்லை நண்பனும் இல்லைன்ற மாதிரி. இப்ப கதைச்சல நாங்க விடுவோம் வேண்டாம், இவ்வளவு பேரும் பெருவினோம். இன்னொரு கொஞ்சம் நேரத்துல பாருங்க இந்த கதைச்சு அவ்வளவு பேரும் இவருக்கு பின்னால பெருவினோம். அதான் நேர்மையான அரசியலை இவருக்கு பின்னால் நாங்க கொண்டு போனோம்னா அதுக்கு நாங்கள் உங்களே மாதிரி உண்மையிலே எனக்கு வன்னி மனிதனை பிடிச்சிருக்கு. ஏன்னா நேர வடிவாக கதைக்கிறது இப்படியான இந்த சமூக ஊடகத்தில் இப்படியான ஆக்களை இப்போ உங்களே மாதிரி இன்னும் 10 பேர் இருந்தாலே காணும். இந்த ஒரு சமூகம் வந்து முன்னுக்கு வந்துடும். சரியா, அர்ஜுனா ஒரு ஆள் மாதிரி அதுக்கு பிறகு உங்களை மாதிரி 10 பேர் உருவாக்குவோம். அப்படி நேர்மையாக கதைக்கணும், உண்மையாக இருக்கணும். பெரிய கதைச்சிருப்பா. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சா பிறகு டாக்டர் பெரிய கதைக்கிறவங்க ஒரு 3 ஆள் தான் நாங்கள் நினைப்போம். நாங்கள் டாக்டர் இவங்களுக்கெல்லாம் நாங்கள் விளக்கப்படுத்த இயலாது. இப்போ இந்த
எறிகிறவன் கல் எறிகிறானா அவனை எல்லாருக்கும் பதில் சொல்லி சொல்லி போட்டு கொண்டிருந்தா பதில் சொல்லி கொண்டே தான் இருக்க வேணும். இருக்கும். அது ஆனா அவருக்கு நாங்க அவர் class வந்து இப்ப இருக்குல்ல, life ல அதை போய் படிச்சிருக்கணும். தன்மையா வந்து ஆரம்பத்துல எல்லாத்தையும் பள்ளிக்கூடம் விளங்கப்படுத்தி படிச்சிருந்தா கொண்டிருக்கிறார். ஒரு தன்னில புது பிள்ளை அறிவு இருக்குது, இருக்கும். புது அறிவு தான் இருந்தா பிளான் பண்ண இல்ல இருந்தா எடுத்துட்டாங்க, தன்னோட வந்து சுயமா வந்து கேள்வி கேட்டிருந்தார். மாஸ்டர்கிட்ட போய் சின்னல போய் பள்ளிக்கூடம் போய் மாஸ்டர்கிட்ட சுயமா கேள்வி கேட்டார். இல்லையே போய் டியூஷன்ல போய் காப்பி அடிச்சு போட்டு தானே வந்து மார்க்ஸ் எழுதி போட்டு வந்திருப்பினோம். அப்போ அப்படித்தான் எங்களோட சமூகம் இருக்குது இது இன்று வரைக்கும். அப்படியான சமூகத்தை நாங்கள் திருத்தினோட இங்கே திருத்தணும். மருத்துவத்தை திருத்தின மாதிரி கல்வியில் கொண்டு அடிக்கணும். ஒரு டியூஷன் கிளாஸ் இல்லாத மூடணும். கிஷோ வந்து செய்த துரோகத்தை கூட வேற எதுவும் செய்யல டாக்டருக்கு. அந்த அளவுக்கு கூட போன் எடுத்துக்கிறார். என்ன கிஷோவுக்கு கூட டாக்டர் போன் அடிச்சு போன் ஆன்சர் பண்றாரு. சொன்னவர் அப்போது அந்த பேஸ்புக் லைவ்ல. அப்ப அப்புறம் அந்த மெசேஜ் யோசிப்பாங்க. இப்படி அரவிந்துக்கு இப்போ கால் பண்ற தம்பி உன்னோட கோபம் இல்லை, என்னோட என்னோட நெஞ்சு செய்யப்படுவோம் அழைப்பு விட்டு இருக்கிறேன். போன் அடிக்க ஆன்சர் பண்ணினோம் இல்லை. எங்க விஷயத்துக்கு வரோம். தயவுசெய்து மக்களே, அர்ச்சுனா ராமநாதன் ஐயா அவர்களினால் மருத்துவர் கலாநிதி வைத்திய கலாநிதி அர்ச்சுனா ராமநாதன் அவர்களினால் தற்பொழுது மக்கள் இயக்க முன்னணி என்கின்ற அரசியல் கட்சி உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது இந்த 1வது நாள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, உத்தியோகமாக அறிவிச்சிருக்கிறார். இப்ப இதற்கு வந்து செயலணி உருவாக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 5 நாடுகள்ல இதனுடைய செயலணி இந்த மக்கள் இயக்க முன்னணி என்கின்ற அந்த அரசியல் கட்சியினுடைய அமைப்பாக 5 நாடுகளை இயங்குறதுக்கு நாங்கள் இப்போது திட்டங்கள் தீட்டி இருக்கிறோம். அதாவது 1வது லண்டன் அல்லது பிரித்தானியா, சுவிஸ், பிரான்ஸ், ஆஸ்திரேலியா அண்ட் கனடா. இந்த 5 நாடுகளில் இந்த கட்சியினுடைய செயலாக்கத்தை நாங்கள் முழுமைப்படுத்துறதுக்கு இருக்கிறோம். அதுக்கு பிறகு ஏனைய நாடுகளுக்கும் இதை விரிவாக்கம் செய்ய இருக்கிறோம். தயவு செய்து ஆளுமை உள்ள எங்களோட அன்பு சொந்தங்கள், அக்காவும் சரி அண்ணாவும் சரி தம்பியும் சரி தங்கையும் சரி இந்த நாட்டில் இருக்கிறீங்க, எல்லாரும் வாங்க. நாங்கள் மக்கள் இயக்கமாக மாறுவோம். மாறி நேரடியாக மக்களுக்கு இறங்கி வேலை செய்வோம். வேலை செய்ய நான் சொல்லணும்னா பணி செய்வோம். இன்றைக்கு நீங்கள் 2 விஷயம் உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்குது என்றால், நீங்கள் உண்மையில் அவர் கேட்குற அந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னால், மொழி அறிவில் கேட்குற சிங்களம் தமிழ் தெரிஞ்சிருக்கணும்னு கேட்குறாரு, அல்லது இங்கிலீஷ் சிங்களம் தமிழ் தெரிஞ்சிருந்தா 2 இனத்தையும் ஈஸியாக கதைக்கலாம்னு சொல்கிறார். அந்த 2 மொழி தெரிஞ்சிருந்தா தயவுசெய்து நீங்கள் வாங்க. குவாலிஃபிகேஷன் நீங்கள் வாங்க. தனித்திறமை இருந்தாலும் நீங்கள் இறங்கி நீங்கள் அங்க ஒரு சுயேட்சை பொறுப்பாளர் நிற்கலாம், அல்ல பாராளுமன்ற உறுப்பினர் நிற்கலாம். அதுக்கு நான் அனுமதி சாரன்னு சொல்றேன். தயவுசெய்து அப்படி யாரும் இருந்தீங்கன்னா எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. நான் ஐயோட கதைக்கிறேன். நீங்க அங்க போய் நின்று மக்களுக்கு சேவை செய்யுங்க. ஏன்னா நீங்கள் எங்களை தேவை மக்களுக்கு சேவை செய்கிறார்கள். இங்க வேலை செய்து ஓய்வில் இருக்கிறார்கள் அல்லது நாட்டுக்கு போய் ஏதாவது மக்களுக்கு சேவை செய்யணும்னு விரும்புகிற அண்ணாக்கள் அல்லது அக்காக்கள் அல்லது தங்கச்சி அல்லது தம்பியாக்கள் யாராவது இருந்துச்சுன்னா தயவுசெய்து நீங்களும் வாங்க. அங்க இறங்குங்க, வேலை செய்யுங்க. வாங்க, நாங்க உங்களுக்கு சந்தர்ப்பம் தாரோம். தீர்மானிய மாதிரி நாங்கள் ஏன் நாங்க தரக்கூடாது? நாங்களும் தாரோம். வாங்க, களத்துல இறங்கு. நான் எனக்கு ஒரு 2 நிமிஷம் நான் கதைக்கணும். என்னன்னு கேட்டா, அந்த சின்னோட பிள்ளைய நிசான் தான் வந்து 18 வயது மட்டும் பாக்குறேன்னு சொல்லி அவரை கதைக்காங்க விடுங்க. அதுல உதவி செய்திருக்கிறார். அவர்கிட்ட கதையில கதைக்காங்க ப்ளீஸ். கோயிக்காது அவர்கிட்ட கதையில கதைக்காங்க. அவர் அர்ஜுனா ஐயா அவர் ஏற்கனவே சொல்லி போட்டார். திருப்பி காய்ச்சா எங்களுக்கு பிரச்சனையா வந்துடும். புள்ளி தயவு கோச்சிருக்கேன். அவரை பற்றியா எனக்கு அது தெரியாதானே. டாக்டரை பற்றி இந்த ஹாஸ்பிட்டல் கதை அவருக்கு தெரியாதே. வழக்குகள் நடக்காத பற்றி வெளியில கதைக்க கூடாதுன்னு, சாவச்சேரி நடந்த பிரச்சனையை பற்றி வெளியில கதைக்க கூடாதுன்னு சொல்லி லோயர் சொல்லிட்டாரு. அப்ப என்னண்டா அவ என்னண்டா அவருக்கு தெரியாம வந்து சாவச்சேரி பிரச்சனையை விட்டுட்டாரேன்னா இப்ப திரும்ப சண்டை பிடிச்சி உள்ளுக்க போய் சொல்றாரோ. இதுக்குள்ள கடைசியில் அந்த கட்டன்னா என்ன கடைசியில சொன்னாரண்டா, நீங்கள் பிள்ளையான வழியில போறீங்களா? யாருக்கு பிள்ளையான வழியில நாங்க இவர் போறாருண்டா. இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் பின்னாடி அர்ஜுனா ராமநாதன் போற வழி பிள்ளையாண்டாடா. இப்ப நீங்க நிப்பனா வெளியான வழி என்ன தெரியுமா? பேட்டு குடித்தனமா வெள்ள பேட்டுக்கு பின்னாலே எல்லாரும் வாய் பொத்தி கொண்டிருக்கே இல்லை. அதான் நீ வெளியான வழி இல்ல. அவை நினைக்கிறேன் இல்ல அவர் வேற. அவர் என்ன சொல்ல வாரேன்டா, பிள்ளையான வழியில போறீங்க. யாருக்கு பிள்ளையா? இப்ப என்னண்டா, ஓகே பிள்ளையா அவர் அர்ஜுனா போறது பிள்ளையான வழியண்டா. இப்ப நானும் ஆதரவு கொடுப்பணும். அப்படி அப்ப நாங்க எல்லாம் பிள்ளையான வழியெல்லாம் நான் போனேன் பின்னால அரசியல் தொடர்பு காடு தூக்குவாங்க. அவரை பற்றி நாங்க கதைக்கவே தேவையில்லை. அவர் நடந்து கொண்டிருக்கிறார். அவற்றை பிரதிவேலன் வந்து புறாவி தெரியும். கடவுள் கொண்டு போய்
அவரை நல்ல ஒரு இடத்துல வேண்டாம். இப்போ இவர் முதல் போன இடத்துக்கு போயிருப்பாரு, இன்றைக்கு அவரும் தோத்து தான் நின்றுப்பார். இன்றைக்கு நிறைய பேர் அவரை பார்த்து இழிச்சிருப்பிடும். கடவுள் அவரை கொண்டு கடைசி இடத்துல இங்கே நல்ல இடத்துல விட்டு விட்டார். திருப்பியும் யோசிச்சு கணக்க கதைப்பார். செயல்பட திறனை பேட்டி தான் நாங்கள் இதுண்டு வேணும். இது அவருக்கு இனி நாங்க என்ன செய்யணும்ன்றது நான் அவனை சேர்த்து விடுறேன். இல்லையா நீங்க ஆக்கள் இருந்தா தாங்க எங்களுக்கு என்னையா இப்ப நீங்க கொண்டு வர ஆக்களும் எங்களுக்கு உண்மையா அவர் வந்து நான் இப்ப நீங்க இருக்குன்னு சொன்னா நான் ஐயாட்டா கொண்டு போவேன். ஐயா வந்து அவன் பேக்ரவுண்ட சோதி இப்படி ஆக்கள் என்ன மாதிரி கிராமத்துக்கு போவார், அங்க உள்ள ஆக்களை தொடர்புக்கு தானே அது வழியா விசாரிப்பார். விசாரிச்சு அதுக்கு பிறகு பக்க சார்பு இல்லாத உண்மையா இருக்கிறார், இல்ல முன்னுக்கு எதுவும் அரசியல் கட்சியில இருந்தவரா, இல்ல பின்புல ஒரு பின்னார் விரிக்கிறமான்னு வருவேன். இதுக்கு நான் சொல்றேன் 10 பேர் வந்தாலும் தரப்பாடு பேர் பிரச்சனை இல்லை. அப்படி என்ன போடுவோம், பிரச்சனை இல்லை. நீங்க இருந்தா சொல்லுங்க, எங்களுக்கு இல்ல இந்த வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க. நான் ஐயாட கொண்டு போறேன். கொண்டு உங்களோட நம்பர் இது நான் இது நான் வாட்ஸ்அப்ல பார்க்கணும் தொடர்பு அதுல கொண்டே போட்டா என்ன வந்து ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்போம். எவ்வளவு ஆளுமை உள்ள கொடுக்க கூடாது. நான் திரும்ப சொல்றேன், நான் மன்னியமே அரசியலுக்கு நான் திருப்ப சொல்றேன், எனக்கு எம்பி ஆவாரதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல, அரசியல் ஆவாரதுக்கு எனக்கு 1% விருப்பம் இல்லை. எனக்கு அதை இஷ்டம் இல்லை. ஏன்னா என்ன குணத்துக்கு கோவக்கா என்ன செயல்பட்டு வர என்ன சொல்லுங்க. மயிரோட கொண்டு வந்துருக்கிறார், யாருக்கும் தெரியுமா மயிரோட வேற கொண்டுறாம அவரே இருப்பாங்க உள்ள ஒளிஞ்சு. என்ன அப்ப எங்களுக்கு பிரச்சனை இல்லை இல்லக்கா, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைக்கா. நாங்க என்னன்னா போயலான்னு இல்லையாக்கா, ஒரு அரசியல் கட்சிக்கு போய்க்கல, அரசியல் கட்சிகளுக்கும் பல விஷயங்கள் இருக்குதானே, அதை பயன்படுத்தி நாங்கள் போய் நாங்கள் கடத்துல பணி செய்யலாம். அது வேற விஷயம். நாட்டுக்கு போயலான்னு இல்லை, நான் போகலாம், போய் நின்று அரசியல் பணி செய்யலாம். எனக்கு பிரச்சனை இல்லை. ஒரு அரசியல் கட்சியில நிக்க போறோம், அது பிரச்சனை இல்லை. கட்சி தானே போட்டி, அது பிரச்சனை இல்லை. ஆனா என்னன்னா எனக்கு அந்த அரசியலுக்கு போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லைன்னா எம்பியா நிக்கிறதுக்கும் அல்ல. எனக்குண்டா பின்தளத்துல வேலை செய்யறதா எனக்கு விருப்பம். ஒன்று பின்தளத்துல அல்ல டிசிஷன் மேக்கரா, கொள்கை வகுப்பாளர். அதுல வந்து என்ன செய்யறது, ஒரு பிரச்சனை வந்தா இப்படி செய்யலாம், எங்க பிரச்சனை வருது அந்த விஷயத்த சொல்றதுக்கு மட்டும் தான் எனக்கு விருப்பமே தவிர மற்றபடி எனக்கு விருப்பம் இல்லை. தூக்கி விட்டு விட வேண்டியதான் கீழே. நாங்கள் முதுவத்தாரம் ஏறி போ, அண்ணாவோ தம்பி அக்காவோ அண்ணன் மாமா வச்சு ஏறி மேல போங்கோ, நல்லா இருங்கோ, நேர்மையா இருங்கோ. ஓ சரி, ஓ ஒரு சொல்லி காட்டிட்டு வாழ்ந்து காட்டிட்டு போவாங்க. இந்தியா வெள்ளவட்டியெல்லாம் 1 கோடியை ஒதுக்கினா 50 லட்சத்தை கொண்டு போறான். நான் என்ன சொல்றேன், சரி அப்படின்னா காசாசியா 1 கோடி தந்தா 1 லட்சத்தை மட்டும் பொக்கெட்டுக்க போடு, மிச்சத்தை கொண்டே சிறத்து கொடு, பரவாயில்ல, இல்லை பிச்சை இருந்தாங்க தாரம் போட்டு போறேன். என்ன கெட்டு போச்சு? 1 கோடி 1 லட்சம் தாரதுல என்ன கெட்டு போச்சு? ஒன்றும் இல்லை தானே, கொண்டு போ. இது என்ன 1 கோடியை ஒதுக்கி விட்டா 50 லட்சத்தையும் அப்படியே பொக்கெட்டுக்க போட்டுட்டு மிச்சத்துல கொண்டு சிறந்துச்சுறாங்க. இப்படி நிறைய பேர் நிக்கணும் பண்ண ஒரு கதைச்சு கேட்டுட்டு ஆக்களை ரக்கி விடுப்பா கொஞ்சம் பேர். கனடாவில நீங்க தானா அக்கா? நீங்கள் மற்றது ஆரதி மற்ற 3 பேர் இருக்கணும். நீங்களா நாங்கள செய்யணும். வாரீங்களா அப்ப இந்த வாட்ஸ்அப்புக்கு? நான் வாட்ஸ்அப்புக்கு வரேன். வாட்ஸ்அப் முடிஞ்ச அப்புறம் நான் வாட்ஸ்அப்புக்கு வரேன். உங்களோட பேரை போட்டு வாங்க, அருணுண்டா எல்லாம் எடுக்க மாட்டேன். சரி ஓகே, சரி ஓகே. தயவுசெய்து கனடாவில் இருந்து இருக்கிற மக்கள் வாங்க. அருண் நிற்கிறார், அங்கே 6 அக்கா நிற்கிறாங்க, வேற ஒரு டீம் நிற்குது. அவை பின்னால கனடாவில இருந்து வேலை செய்யக்கூடிய ஆக்கள் அல்லது அந்த கட்சியோட இணைந்து பணியேற்றக்கூடிய ஆள் தயவுசெய்து வாங்க. நீங்க என்னடாவா சேவல் வாட்ஸ்அப்புக்கு வாங்க. அப்ப நல்ல தலையில எல்லாம் நிக்குது, கவலையில வாங்க. எல்லாரும் வாங்க, முழு பேரும் வாங்க. எனக்கு மெசேஜ் போடுங்க சார். அப்ப எல்லாரும் வாங்க, எல்லாம் ஒன்றா பணி செய்யுங்க, பிரச்சனை இல்லை. ஆனா அந்த எந்த நாடு இப்ப என்னன்னா நாட்டுக்கு நாடு போட்டி போடணும். இந்த நாடு காசு கொடுக்குறது உங்களோட காசு இருக்க மாட்டேன். நாம் தமிழர் எப்படி நிற்கும் அதே மாதிரி அர்ச்சனை கட்சி நாங்க வெளிநாட்டுல பெற போறோம்.
கொள்கையை அது திருப்பவும் சொல்றேன் நீங்க இதுல வேற போய் ஒண்ணும் தெரியல. நீங்க நேர்மையும் கொள்கையும் பரப்பினா காணும். நீங்க வேற ஒண்ணும் இல்ல. ஓ நல்லது நடக்கணும்னா அந்த கொள்கையை காணு. கொள்கையை பரப்பினா மிச்சம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா போகும். நல்ல ஆக்களை இப்போ என்ன அனுரா வந்தவன் அதை படி கொள்கையை நாங்க நீங்க எடுக்கிற அந்த கிண்டே ஒரு இதொண்டு வாசிச்சுன்னா அவன் இதை பார்க்க எனக்கு அழுக வருது. கண்ணாலே அழுக வருது. ஏன்னா அப்படி ஒரு சமத்துவமான கொள்கையை கொண்டு வந்து நிறைய மக்களுக்கு காட்டுறோம். அப்போ அப்படின்னாக்க இனமோ மொழியோ எதுவுமே எங்களுக்கு தாக்காது. ஒரு நல்ல ஒரு சமூகம் வருது விளங்கிட்டேன். அப்போ சிங்கப்பூர் மாதிரி வருது வரப்போகுது. அப்படி வர வேணும். அப்படியான கொள்கைகள் இப்போ அவருக்கு பின்னால் போகிறோம் இவருக்கு பின்னால் அதை விடுங்க. எங்களுக்கு கொள்கை முக்கியம், நாட்டு மக்கள் முக்கியம், நேர்மை முக்கியம், நியாயம் முக்கியம். இப்போ அதுக்காண்டி இப்போ என்ன சொல்கிறேன், இப்போ எல்லாரும் நான் தான் சொல்கிறேன், கூட உதவி செய்கிற ஆக்களோ இல்லை இந்த இதற்கு செய்கிற ஆக்களை வந்து தன்னிறைவு அடைஞ்ச ஆக்கள் வரணும். இப்போ எதுவும் காணாத ஆக்கள்லாம் என்ன செய்வாங்க, பிள்ளையாக மாறுவாங்க. இப்போ அர்ஜுனா எல்லாம் டாக்டர் எல்லாத்தையும் அவர் கண்டிருக்க எத்தனை பிஹெச்டி எடுத்துருக்கு. அப்போ அவருக்கு வந்து எல்லாம் தெரியும். அப்போ தெளிவான ஆக்கள்லாம் ஒரு நாட்டை கொண்டு போகலாம் மக்களை. அப்படியான சிந்தனை உள்ள ஆக்கள்லாம் வரணும். எல்லாம் இப்போ என்ன சொல்கிறேன், சில ஆக்கள் தான் கண்டுட்டு காண அறிஞ்ச கட்சி தான் வர்றது, அதை காசை கண்டு பட்டியக்க ஓடுறது. அப்போ எல்லாத்தையும் இருந்தவங்களை நாங்கள் அனுபவம். அப்படியான ஆக்களை நாங்கள் முன்னுக்கு நிறுத்தி அவையான புலவிடாத சமூகத்தை நாங்கள் உருவாக்குவோம். அது செய்த அது ஆட்டோமேட்டிக்காக போய் கொண்டிருக்கோம். இப்பயே வந்துட்டு வருவாங்க. விஷயத்தை கலைக்கிறோம். இந்த கட்டமைப்பு 5 நாடுகள் பிரித்தானியா, சுவிஸ், பிரான்ஸ், ஆஸ்திரேலியா அண்ட் கனடாவில் இந்த 5 நாட்டிலையும் மக்கள் இயக்க முன்னணி என்கின்ற அர்ச்சுனா ராமனுடைய கட்சியை ஸ்தாபிக்கிறதுக்கு, அதாவது அவரோட சேர்ந்து அந்த அமைப்பு இயங்குறதுக்குரிய கட்டமைப்பு உருவாக்கப்படுது. தயவு செய்து இதில் இந்த அமைப்பில் சேர விரும்புகிறார்கள், அர்ச்சுனாவுக்கு ஆதரவு கொடுக்க விரும்புகிறார்கள், அந்தந்த நாடுகள் இருந்தீங்கன்னா தயவு செய்து பின்னால் வாங்க. நீங்கள் வந்து காசு கொடுக்க தேவையில்லை, அது இப்போ தேவையில்லை, அதுக்கு இப்போ கேட்கையில் இந்த கட்சிக்கு ஆதரவு செய்து ஒரு பரப்புரை செய்கிறதுக்கு சரிதானே, பரப்புரை செய்கிறதுக்கு. மற்றது அந்த கட்சியோட அங்கே கூட்டங்களை வச்சு செய்கிறதுக்கு நீங்கள் அங்கே கனடாவில் போய் போஸ்டர்லாம் ஒட்ட தேவையில்லை. சமூக ஊடகங்களை எப்படி பயன்படுத்துறது, அந்த கட்சி இயங்கு சக்தியாக மாற்றணும். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றதான் உருவாக்குறீங்க. அங்கே போய் கோல் எடுத்து மீட்டிங்கை வைக்க சொல்லி நான் கேட்கல. நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போயிருக்கலாம், ஒரு 20 பேர் இருந்தீங்கன்னா போய் அதில் மீட்டிங்கை வைங்க, வச்சு போட்டு ஒரு ஆள் அவ்வளோ பேருக்கு ஒரு ஆள் சாப்பாடு காசு இருக்காங்க, நீங்களே 10 ரூபா கொண்டு போங்க, நீங்களே கொத்தரொட்டியாக வேணுங்க, நீங்களே சாப்பிடுங்க, ஆனால் இருந்து கதையுங்க. ஒரு ஆள் நம்ம முதல்ல எல்லா சுமையும் சுமைக்காதீங்க. அப்போ 20 பேர் வந்தீங்கன்னா 10 பேரை நீங்களே போட்டீங்கன்னா ஒருவருக்கும் சுமை இல்லை. இது அதை விட்டு போட்டு 20 பேர் நாங்கள் வாரம் ஒரு ஆள் காசு கொடுங்க நீங்கள் சொன்னீங்கன்னா அது கஷ்டம். அது இங்கே எல்லாரும் வசதியான ஆக்கள் இல்லை தானே. அப்போ இப்படி இலகுவான கட்டமைப்பை கொண்டு வாங்க. அப்போ இதை பார்த்து மற்றவன் வியந்து போவோம். இது அதை விட்டு கோல் எடுக்கிறதுக்கு 500 ரூபா கொடுக்குறது, அந்த காசை அங்கே நாட்டுக்கு அனுப்புவோம். அப்ப காசு இல்லாம ஒன்றுமே செய்ய தேவையில்லை. அப்ப என்ன செய்யணும், வாட்ஸ்அப் குரூப்ல இல்ல வைபர் குரூப்ல ஒரு கூட்டம் வைக்கிறது, வச்சு போட்டு நீங்க எல்லாரும் ஒன்றா சந்திக்க போறீங்கன்னா நம்ம சந்திங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போங்க, தமிழ் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் இடம் இல்லை, எங்கேயா ஒரு இடத்துக்கு போங்க, இருந்துட்டு அதுல போய் எல்லாம் சந்திங்க. சந்திச்சுட்டு நாங்கள் அர்ஜுனா குரூப் எடுத்து போடுங்க, முடிஞ்சு போச்சு. அப்ப 20 பேருக்கு அங்க நீங்களே சாப்பாடு ஒரு ஆள் காசு கொடுக்காதீங்க, ஒரு ஆள் அந்த சுமையை சுமக்காதீங்க. நீங்களே 10 ரூபா போடுங்க, சாப்பிடுங்க. அப்ப எல்லாருக்கும் ஒரு என்ன பாரம் எல்லாரும் ஒரு ஆள் சுமக்க கூடாது. சரிதானே. இப்ப இங்க வேற ஆக்கள் வராது, ஒரு ஆள் காசு கொடுக்குறது, அவங்கள அப்படி 1000 பவுன் அடிச்சுட்டு அடுத்த கொடுத்துக்காம வர மாட்டேன், போனவனை என்ன உரிச்சு போட்டு விட்டுருவாங்க. நீங்க அதில் இந்த போக்குவரத்து காசு மட்டும் தான் உங்களுக்கு வரப்போ, அவ்வளோதான் உங்களுக்கு செலவு. நீங்களே போங்க, 10 ரூபா விடுங்க, ஒரு ஆள் காசு கொடுத்தாங்க, தம்பி அது அவர் தட்டில் போட்டு விடுங்க. ஒரு கொத்தரடி 10 ரூபா 10 ரூபா போடுங்க, போட்டுட்டா நீங்கள் தம்பி இதை வச்சுக்கொள்ளப்பா. இந்த இதெல்லாம் சின்ன பிரச்சனை. இவ்வளவு ப்ரோக்ராம் எல்லாம் செய்தாச்சு. அப்படி இல்லை, நாங்க புதுசு, எங்களுக்கு தேவை புதுமை தான் தேவை. என்ன நாங்க புதுமை அவர் செஞ்சு, இப்ப நீங்க வாரீங்கன்னு நீங்க செஞ்சிருப்பாங்க, அது வேற விஷயம். ஆனா உங்களோட எல்லாருமே அவையவே செய்வினம். இப்ப என்ன செய்யறோம், இப்ப நாங்க ஒரு ப்ரோக்ராம் ஒரு ஆள் வாடகை சுட்டு கொண்டு வரும், ஒரு ஆள் இது அப்படித்தான். அந்த என்ன சொல்றது, மக்கள் எண்ணத்திலேயே அந்த மக்களுக்கு வந்து உண்மையான நேர்மை இருந்தா அங்கேயே வருவினம்லாம் இல்லை, வந்து செய்யக்கூடிய இதுகள் இருக்குது. இப்பே தெரிஞ்ச ஒரு ஆள் எனக்கு அடிக்குது, நான் லைன்ல நிக்கிறேன், நான் இங்க நிக்கிறேன்னு தெரிஞ்சு போட்டு என்னன்னா நாங்கள் வந்து என்னன்னா, அதாவது நாங்கள் இலகுவான முறையில் எங்களுக்கு கோல் எடுத்து எல்லாம் அதெல்லாம் வேண்டாம், அவங்களுக்கு இப்ப வேண்டாம். அர்ச்சுனா ஐயா வந்தா மட்டும் அவர் இங்க வருவார், அவர் தளபதி மாதிரி வரலாம், வந்தா மட்டும் ஒரு கோல் எடுத்து மக்களை கூட்டி அதை பிரச்சாரம் வைக்கிறதுக்கு அந்த மக்கள் சந்திப்பு. நீங்க அமெரிக்கால இருந்தீங்கடா, நீங்களும் வரலாம். அமெரிக்கால ஒரு 10 பேரை கொண்டு வாங்க, ஒரு குழுப்பணை செய்யுங்க. அர்ஜுனா ஐயா காவல் செய்யற இருப்பீங்க, நீங்க கண்டிப்பா வாங்க. இருக்கிறவர்கிட்ட சொல்லுங்க, அந்த முதல்வர் உங்களோட போன் நம்பரை இந்த வாட்ஸ்அப்ல போடுங்க, எதிரி.com போங்க, எதிரி நியூஸ் அடிங்க, அப்படி டைப் பண்ணி கொடுங்க, கமெண்ட்ல போய் பாருங்க.
அதில் எடுத்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக தொடர்பு கொள்வோம். ஒவ்வொரு நாட்டு ரீதியில் ஒரு 10 பேர் வாங்க. தயவுசெய்து அந்த 10 பேர் வார நீங்கள் ஏனைய சக உறுப்பினருக்கு பிரச்சனை கொடுத்துறாங்க. சரிதானே? அவன் இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது, எடுத்து போட்டு அவன் பழி வாங்குறது, மிரட்டுறது, உந்த விளையாட்டுக்கெல்லாம் போகாதீங்க. சரிதானே? அப்படி செய்யுங்க. இப்போ லண்டனில் வந்து இப்போ நான் லண்டன், லண்டன், எஸ்பி லண்டன், யாரு கணேஷ் ஐயா லண்டன், யூஎஸ்ல இருந்து கனடால இருந்து மெசேஜ் பண்ணி கொண்டிருக்கோம். தயவுசெய்து அக்கா, அது அமெரிக்காவில் இருக்கிற தயவுசெய்து இந்த வாட்ஸ்அப்புக்கு வாங்க. என்னடா உங்களோட நம்பர் எங்களுக்கு தேவை. என்னன்னு சொன்னா அந்த ஒருங்கனை வச்சு ஐயாக்கு நான் சொல்லுவேன் இவ்வளவு மக்கள் இருக்கிறோம்.